கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். கூரையை பிச்சுட்டு ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவரு பீத்து கொண்டு நன்மையை கொட்டுவதற்காகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். கொட்டோன்னு கொட்டப்படும். இதுல என்ன பியூட்டிஃபுல்னா, இந்த தெய்வம் பாருங்க, நம்ம கூரையை பிக்கிறது இல்ல, அவர் கூரையை பிக்கிறார். The windows of heaven, the floodgate of heaven. கிளவி பேச்சுன்னு ஒன்று போட்டிருக்கு. சிலவங்க வந்து கால் காசுக்கு பிரயோஜனமே இல்லாத பேச்சுக்களை பேசிட்டு இருக்கிறாங்க. பைசா தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லை, ஒன்று முக்கியம் இல்லை, இதுதான் கிளவி பேச்சு. அதனால சொல்ல, இந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறது உங்களை தாண்டி நீங்க சில பேரை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு உண்மையான ஆவிக்குரிய அறிவை ஒரு பிரசங்கம் அப்படின்னா அது இந்த வாழ்க்கைக்கு பதிலாக அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சுத்த வேஸ்ட். வாழ்க்கையில வந்து நீங்க வந்து தோத்திரனே உட்கார்ந்துருக்கணும்னு கடவுள் நினைக்கலங்க. நீங்க இந்த உலகத்தெல்லாம் சுத்தி ரசிக்கணும்னு அவர் விரும்புறாருங்க. அதனாலதான் அவன் பாட்டை எழுதிட்டான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். I will give the power to enjoy. வெறும் ரிச்னஸ் மட்டும் நான் தரல, அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தியையும் நான் உனக்கு தரேன். சும்மா மனம் திரும்புனா அவள் மனம் திரும்பி வேணாம். இப்படிலாம் உன்னை பத்தி யோசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா திருந்தாத மனம் கூட திருந்தும். நான் எத்தனையோ மக்களை பார்க்குறேன், ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னவங்களை பார்த்துருக்கேன். ஒரு நல்ல உடைய நான் உடுத்தினதே இல்லைங்கிற மக்களை நான் பார்த்துருக்கிறேன். சும்மா இது என்ன வளவாழ்வு பிரசங்கமா? ஆமா, வளவாழ்வு பிரசங்கம் தான். வளமா வாழத்தான் அவர் வந்தார். அவர் டையானது என்ன வளமாக்குவதற்காக. நீங்க என்ன ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங்கிறீங்கன்னா, நான் சொல்றேன், எங்க அப்பா கர்த்தர் மிகப்பெரிய ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர். ஒருத்தர் கேட்டாரு, நீங்க பேசுறத பார்த்தா ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் மாதிரி தெரியுது. டவுட்டே வேண்டாம், ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சிங் தான். அவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது என்பது ஒரு 4-5 வாரம் படித்தோம். லாஸ்ட் 2 வீக்ஸா ஓப்பன் ஹெவன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென். லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன், திறந்த வானத்திற்கின் கீழ் வாழுதல் அப்படின்ட்டு சொல்லுங்க. என்ன புதுசாக என்னத்தெல்லாமோ சொல்கிறீங்க, களஞ்சியம்ங்கிறீங்க, திறந்த வானங்கிறீங்க அப்படின்ட்டு. எல்லாம் இதில் தான் இருக்குது. கொஞ்சம் கண்ணை திறந்து நம்ம பார்க்கணும். ஆமென். எதையெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். தட் இஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட். ஆமென். ஆமாம், நீங்கள் வந்து கண்ணை கரெக்டான இடத்துல வைக்கணும், காதை கரெக்டான இடத்துல கொடுக்கணும். காதை வேற எங்கேயோ கொடுத்தீங்கன்னா ஓட்டை போட்டுருவாங்க, அப்புறம் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இயேசு சொன்னார், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அதுதான் உங்கள் விசுவாசமாக மாறும். எது உங்கள் விசுவாசமாக மாறுதோ அது உங்கள் எதிர்பார்ப்பாக மாறும். எது உங்கள் எதிர்பார்ப்பாக மாறுதோ அது உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகளாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். திஸ் இஸ் த வே. இந்த விதத்தில் தான் எல்லா காரியமும் என்ன பண்ணுது, நடக்குது. அதனால் வேதாகமும் அதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஸோ அதனால் பஞ்சம் நஷ்டம் கஷ்டம் கொள்ளை நோய் கடைசி காலம் அந்தி கிறிஸ்து ஊன்ட்டு மக்களை கலங்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து இந்த உலகத்தில் என்ன செய்தி இருக்கோ அதை பேசுகிறதுக்கு அழைக்கப்படலை. உன்னதத்தில் என்ன செய்தி இருக்கிறதோ அதை உலகுக்கு பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் என்ன நடக்கிறதோ அதை பேசுகிறதில்லை, நாம் எதை பேசுகிறோமோ அதுதான் நடக்க போகிறது. ஆமென். அதனால் பாருங்கள், நான் முன்னாடியே இருந்து பஞ்சம்லாம் நமக்கு இல்லைன்னு தான் பேசியிருக்கிறேன். அதுவும் பஞ்ச நேரத்தில் ரொம்ப பேசி பார்த்தா பஞ்சத்தில் நாம் வந்து ஏதோ தப்பிச்சோம், நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சாட்சி சொன்னால் கூட நல்லது தான். ஆனால் நம்ம அப்படி இல்லை. பஞ்சத்தின் வாடை கூட இல்லாமல் இந்த பஞ்ச நேரத்தில் 10 லட்சத்தை செலவு செய்கிறவர்களாக கர்த்தர் வந்து நம்மையும் நம்முடைய சபையின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அப்போது இந்த மாதிரியான காரியங்கள் ஏன் போதிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. மை சிம்பிள் ஆன்சர் இஸ், நான் நம்புகிற ஒரு நம்பிக்கை
நான் நம்புகிற ஒரு நம்பிக்கை அல்லது நான் கேட்கிற ஒரு போதனை நான் வாழும் இந்த வாழ்க்கையின் காரியங்களுக்கு பதிலாக இல்லைன்னு வைங்களேன், அப்போ அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் அது எனக்கு ஒரு பதிலை தரவில்லை என்றால் அந்த சுவிசேஷத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ண போகிறதே கிடையாது. அப்போது இப்படி பதில் உண்டுன்னு நம்ம சொல்லும்போது சிலர் பிரதர் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்க டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார்? நீ வியாதியசு மேல் கையை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சுகம் ஆவார்கள். நீ என் வார்த்தை என்ன பண்ணு? மக்களுக்கு பிரசங்கி. அப்பொழுது நான் என் வார்த்தை என்ன பண்ணுவேன்? உறுதிப்படுத்துவேன். பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஜாடியில் தண்ணியால் நிரப்புங்கன்னா நிரப்புவோமே, அந்த தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுறது அவருடைய வேலை. தரித்திரம் நிறைஞ்சிருக்கிற தேசத்திலே நீங்கள் செழிப்பை பேசுகிறீர்களா அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன், செழிப்பாக இருக்கிற அமெரிக்காவிலேயே செழிப்பை பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம ஊரில் ரொம்பவே பேசணும். அதனால் பாருங்கள், அது நம்ம பிரச்சனை. அது இல்லை, தேவன் செய்வார். அதை அவர் என்ன பண்ணுவார்? உறுதிப்படுத்துவார். ஸோ இதனுடைய எளிமையான புரிதல் இதுதான். அது என்னென்னா, நான் நம்பும் ஒரு சுவிசேஷம், நான் கேட்கக்கூடிய ஒரு செய்தி, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்னவாக இருக்கணும்? எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அப்படிப்பட்டது தான் வேதாகமும் நான் நம்புகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டிட்டு இதுக்குள்ளே போகலாம். 1 தீமோத்தேயு பைபிள் வச்சுருக்கீங்களா? திறங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு. திறந்த வானத்தை பார்க்கணுன்னா முதல்ல வேதத்தை திறப்போம். 1 தீமோத்தேயு 4:7-8 பாருங்கள். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. கிழவி பேச்சுன்னு ஒன்று போட்டிருக்கு. சிலவங்க காசுக்கு பிரயோஜனமே இல்லாத பேச்சுக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பவுல் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா தீமோத்தேயுவே, கடவுளுடைய காரியங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத நீ கரெக்டாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு பாருங்க. சிலர் கிளவி பேசுன மாதிரி கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பைசா தேவையில்லை, ஐஸ்வர்யம் தேவையில்லை, ஒன்றும் முக்கியம் இல்லை. இதுதான் கிளவி பேச்சு. இதுதான் கிளவி பேச்சுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. 8வது வசனம் பாருங்கள். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தட் மீன்ஸ் த ஃபிசிக்கல் ட்ரைனிங் இஸ் ஆஃப் சம் வேல்யூ, இட்ஸ் லிட்டில் ப்ராஃபிட் அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் வருது. இதில் எப்படி வருது? சம் வேல்யூ, லிட்டில் ப்ராஃபிட் அப்படின்னு வருது. தேவ பக்தியானது, பட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே கிடையாது அங்கே தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் கிளவி பேச்சு. அது கட்டுக்கதை, அது சீர்கேடான காரியம். அப்படியே சொல்லியே உங்கள் பைபிள் எடுத்து நல்லா பாருங்கள். இந்த ஜீவனுக்கும் போட்டிருக்கா, இந்த ஜீவனுக்கும் அப்புறம் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அதாவது த காட்லினஸ், ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது என்ன? ஒரு மனுஷன் தேவனை புரிந்து கொள்ளும் போது, வார்த்தையை கேட்கும் பொழுது, அவன் ஆவிக்குரிய காரியங்களில் வரும்பொழுது அவன் இந்த வாழ்க்கைக்கும் பதிலை பார்த்துடுறான், வரப்போகிற வாழ்க்கைக்கும் பதிலை பார்த்துடுறான். ஆமென். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு 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 ரியல் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டையும் அது தராது அப்படின்னு சொல்கிறது இல்லை. இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் அது எப்படி இருக்குது? பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. அப்போ இதில் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு சொன்னால் அது முழுமையான காரியம் கிடையாது. நம்ம இல்லைங்க இந்த வாழ்க்கை தான், இதுக்கப்புறம் யாரு கண்டா அப்படி நம்ம ஒரு நாளும் பேசலை.
தேவன் வந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இப்படி சொல்லும்போது இன்னொரு டைப்ஸ் ஆஃப் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் பிரதர், ஏதோ நம்ம வயிற்றுக்கு உண்டு, நம்ம வாழ்க்கைக்கு உண்டுங்கிற மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா போதும், அது ஆண்டவர் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு செய்வார். நான் சொல்லுவேன், அதுக்கு பேர் தான் சுயநலம். அதுக்கு பேர் தான் சுயநலம். அதாவது எபேசியர் 2:10 விதமாக சொல்லுகிறது. எபேசியர் 2:10. நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா, ஏன் இந்த பூமியிலிருந்து நாம் இப்படி ஒரு காரியத்துக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேதவசனம் சொல்லுது எபேசியர் 2:10, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் வந்து தேவனை அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை குறித்த அறிவை நாம் ஏன் பெற்றோமா, நற்கிரியைகளை செய்வதற்காக. எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்வதற்காக. எல்லாம் சொல்லுங்கள், குட் ஒர்க்ஸ். இவங்க சொல்கிறபடி பார்த்தா ஏதோ நமக்கு ஆகாரம் உண்டு, சாப்பாடு உண்டு, அந்த லெவலில் நீங்கள் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் குட் ஒர்க்ஸ் எப்படி பண்ணுவீங்க? எப்படி குட் ஒர்க்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். எந்த குட் ஒர்க்ஸும் செய்யவே முடியாது, எந்த நற்செயலும் செய்யவே முடியாது. அப்போ கடவுள் வந்து உங்கள் தேவையை சந்திப்பார் அப்படிங்கிறத அளவுக்கு நம்ம நம்புறது அப்படிங்கிறது மட்டும் போதாது. நான் சொல்கிறேன், பல பேருடைய தேவையை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என் தேவையை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். என் பாத்திரம் நிரம்புங்கிறது இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சில பேர் வந்து பிடிச்சிட்டு போட்டோம். அதனால தான் வாரி இறைத்தான்லாம் நம்ம படிக்கிறோம் வேதாகமத்தில், பெருக விதைக்கிறவன் அப்படின்னு படிக்கிறோம். நீங்கள் உதாரத்துவமாக இருங்கள் என்று நாம் படிக்கிறோம். இல்லைங்க எனக்கு இம்புட்டு கொண்டு தான் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும் உங்களால்? எனக்கெல்லாம் இந்த 10 லட்சம் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னும் நம்ம பெரிய லெவலில் என்ன பண்ணணும், வளரணுங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒன்றும் இதிலே திருப்தி அடைஞ்சிறது இல்லை. அடுத்தால ஏதாவது ஹெல்ப்னு வந்தால் க்ரோட்ஸில் தான் பண்ணணும், கோடியில் தான் உதவிகள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென். அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க. இதில் என்ன தப்பு இருக்குங்கிறத எனக்கு புரிய மாட்டேங்குது. இதில் தான் தப்பு இருக்குங்களா? நீங்கள் சாப்பிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருந்து நீங்கள் உங்கள் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்குதுங்களா? இதைத்தான் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே பிரசங்கிக்கிறோம், இதைத்தான் என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போ எனக்கு மட்டும் ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் பக்தியான வாழ்க்கை இல்லை, சுயநலமான வாழ்க்கை. ஆனால் பேசும்போது அது எப்படி தெரியும், ரொம்ப பக்தியாக தெரியும். பாருங்கய்யா, அவருக்கு எதுவும் வேண்டான்ட்டார், ஏன்னா அவருக்கு போதும்னு நினைக்கிறார். அவர் திங்கிங்கே அதான். இன்னொரு 4 பேருக்கு வேணுமேங்கிற எண்ணம் அவங்க மைண்டில் இல்லை. அதனால சொல்ல, இந்த ப்ராஸ்பெரிட்டிங்கிறதே உங்களை தாண்டி நீங்கள் சில பேரை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவன் அப்பமே ஆசீர்வதிக்கப்பட்டான். கொடுக்கணும்னு என்னைக்கு உங்கள் மைண்டில் மனசில் வருதோ அப்போமே வானம் திறக்கப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போமே உங்களுக்கு தயவு உண்டாகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அப்போது ஃபஸ்ட் திங்ஸ், ஒரு உண்மையான ஆவிக்குரிய அறிவை, ஒரு பிரசங்கம் அப்படின்னா அது இந்த வாழ்க்கைக்கு பதிலாக அது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சுத்த வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுக்கும் நீங்கள் தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன பண்ணணும், உதவி செய்ய வேண்டும். உங்கள் ஆத்தும வாழ்வு, உங்கள் குடும்ப வாழ்வு, உங்கள் உறவு, உங்கள் பொருளாதாரம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் வாழ்க்கையின் அனைத்து காரியங்களையும் உங்களை ஜம்முன்னு வாழ வைக்கணும். அது அதில் நிற்காமல் வாழ்வு, அதான் ஏசு சொல்கிறார். ஜான் 10:10 நம்ம படிக்கிறோம், நான் உங்களுக்கு வாழ்வு தரவும் அந்த வாழ்வு நிறைவாழ்வாக மாறவும் நான் வந்தேன்.
ஆங்கிலத்தில் என்ன வருது? abundance life அப்படின்ட்டு வருது. abundance life எப்படி வருது பாருங்க. The thief comes only in order to steal and kill and destroy. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். I came that they may have and enjoy life. Wow, what a word பாருங்க. Hallelujah. எப்படி போட்டிருப்பாங்க இதெல்லாம்? நம்ம ஊரில் பேசினேன்னா கல்லு தான் தூக்குறாங்க. அவர் எதுக்கு வந்தாரா? வாழ்க்கையை உங்களை ஏதோ உங்கள் தேவை இல்லை, வாழ்க்கையை என்ஜாய்மெண்ட்டாக மாற்றுறதுக்காக இயேசு வந்தாருங்க. இன்னைக்கு மாலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். Oh, hallelujah. I came that may have and enjoy life. தோ பல்ல கடிச்சுக்கிட்டு பரலோகம் போவோம் பிரதர், அந்த மாதிரி லைஃப் கிடையாது. என்ஜாய்ட் லைஃப். ஆமென். அதை கொடுக்கறதுக்கு தான் வந்தேன். பைபிள் அப்படியே இருக்குதுங்க. இந்த பரிபூர்ண வாழ்க்கைன்னு அதுக்கு என்ன புரியாமல் கூடாது. எவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க. ஐ கேம் தட். நான் ஒன்றும் வேறு ஏதாவது இங்கே இருந்து சைடில் சொருவி படிக்கலைங்க, வசனத்தை அப்படியே படிக்கிறேன். ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் படிக்கிறேன். ஐ கேம் தட் தே மே ஹாவ் அண்ட் என்ஜாய் லைஃப். ஆமென். And I have it in abundance to the full till it overflow. எல்லாம் சொல்லுங்க overflow. இந்த வேர்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். overflow. ஆமென். overflow. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? overflow ஆகிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறேன். ஒருத்தன் மொட்டை அடித்து வலிச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான். ஆனால் இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? ஒன்றை நிரப்பி வலிஞ்சு ஓடி ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்காக நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறேன். தட் இஸ் ஜீசஸ் கிவிங் லைஃப். அதுதான் இயேசு கொடுக்குற வாழ்க்கைங்க, பரிபூர்ண ஜீவனாக இருக்கிறது. கடனில் மாட்டின, மொட்டை அடிச்சிட்டாங்க, இழந்து போன, என்னமோ ஆயிடுச்சு உன் வாழ்க்கை. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன் வாழ்க்கையில் பிசாசனுடைய கிரியை, உன் வாழ்க்கையில் மனுஷனுடைய கிரியைகள் உன் வாழ்க்கையில் வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நீ தோத்து போயிட்ட, இழந்து போயிட்ட, கெட்டு போயிடுச்சு, வாழ்க்கையே நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, நாட்கள் நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, பணம் நஷ்டம் அடைஞ்சிடுச்சு, பிரயாசங்கள்லாம் வீணாயிடுச்சு, எத்தனையோ இது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் ஹல்லேலூயா. இப்போ உன் வாழ்க்கைக்குள்ள நான் என்டர் ஆகிறேன், என் பிரசன்ஸ் என்டர் ஆகுது, என் வார்த்தை என்டர் ஆகுது, எனது செயல்கள் உன் வாழ்க்கையில துவங்குகிறது. அது உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, அது என்ஜாய்மெண்ட் கொண்டு வருது, அது நிறைவை கொண்டு வருது. நீ அழிஞ்சது விட்டது கெட்டதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓவர்ஃப்ளோ, நிரம்பின ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் என்பதுதான் இயேசு கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென். abundance. எல்லாம் சொல்லுங்க abundance. ஆமென். abundance life, பரிபூரண ஜீவன். தமிழ்ல வந்து ரொம்ப ரிச் வேர்டு, நமக்கு வந்து அது அர்த்தம் பரிபூரண ஜீவன். ஜீவன்னா வாழ்க்கை, பரிபூரண ஜீவன் என்ன? எல்லாமே நிரம்பி இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, நீங்க வாழ்றதுக்கு தேவையானது போக மற்றவங்களே நீங்க வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். That is abundance life. ஆமென். இப்போ இப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதை நீங்கள் நம்பணும், இதை விசுவாசிக்கணும். இயேசு பிசாசனை இப்படி பண்ணிட்டான். அவன் எடுத்துட்டு போயிட்டான், எத்தனையோ திருடிட்டு போயிட்டான். ஆனால் கொடுக்கும்படியாய் ஒரு தேவன் வந்திருக்கிறார். அதனால தான் அந்த மாலையில் பேசுகிறோம், திறந்த வானம். சிம்பிளாக போடுப்பா, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குன்னு இப்படி சொல்லிட்டேன். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். ஆமாம். ஓப்பன் ஹெவன்னா புரிய மாட்டேங்குது நிறைய நேரத்தில். இப்போ அதனால மக்கள் லாங்குவேஜில் போடுவோன்ட்டு போட்டு விட்டேன். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். ஆமாம். ஹல்லேலூயா. கூரையை பிச்சுட்டு ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிட்டான், திருடன். ஆனால் இவர் பீத்து கொண்டு நன்மையை கொட்டுவதற்காகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். கொட்டணும், கொட்டப்படும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இழப்பு முடிஞ்சது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அதாவது திருடப்படும்படி நீங்கள் கொடுத்த நாள் முடிஞ்சிடுச்சு. என்னத்தெல்லாமோ திருடுறான். அசம் வந்து ஒரு வண்டி சைக்கிளுக்கு சும்மா ஒன்றும் ஒரு செருப்பு விட மாட்டேன், டப்புன்னு திருடி போயிடுறாங்க. நீங்கள் எதெல்லாம் இழந்திருந்தாலும், திருடு கொடுத்துருந்தாலும், கெட்டு போயிருந்துருக்கலாம், செத்து போயிருக்கலாம், என்னமோ ஆயிடுச்சு. சொல்கிறாரு, நானோ. எல்லாம் சொல்லுங்க, நானோ. இது டாட்டா நானோ இல்லைங்க, இது ஏசு சொல்கிறாரு, நானோ.
அவைகளுக்கு, எவைகளுக்கு? இந்த இழந்து போயிடுச்சே, விட்டு போயிடுச்சே, ஒன்றும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். ஏதோ ஜீவன் உண்டாயிருக்கவும், ஏதோ வாழ்ந்தா போதும் அப்படி இல்லை, அது பரிபூர்ணப்படவும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதுக்கு தான் நான் வந்தேங்கிறார். நான் ஏசு எதுக்கு வந்தேன்? இதுதான், பாவிகளை ரட்சிக்கவே வந்தாருன்னு முடிச்சிட்டோம் நம்ம சிம்பிளா. இல்லைங்க, இதுவும் ஏசு சொன்னது தான். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டாச்சு, என்ன பண்ணுறது? அதோட முடிச்சிட்டாங்க. சொல்கிறாரு, நான் வந்தேன், எதுக்கு வந்தேன்? உனக்கு ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்க, நிறைவுள்ள நான் கொடுப்பேங்கிறாரு. அதை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆமென். ஸோ அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு போதனை செய்வதோ, அதை கேட்பதோ, அதை விசுவாசிப்பதோ ஒருபோதும் தவறு அல்ல. பாருங்க. ஓகே, திருப்புங்க. இன்னும் கொஞ்சம் காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ சுயநலம் உள்ளவர்கள் தான் இது போதுங்கிறாங்க. ஆனால் தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் போதும்லாம் சொல்கிறதில்ல, அவங்க இன்னும் வேணுங்கிறாங்க. ஏன்னா நான் இன்னும் 4 பேருக்கு செய்யணும், என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஃபீஸை கட்டவும் அவங்களுக்கு தேவையானதை பண்ணுறதுக்கும் இல்லாத ஒரு நேரத்தில் என் மனதில் உண்டான இந்த வார்த்தையெல்லாம் கேட்டதுனால உண்டான ஒரு எண்ணம் என்ன, ஆண்டவரே என்ன மாதிரி இப்போ இதே மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க, எனக்கு கொடுக்குறதான் கொடுக்குறீங்க சுவாமி, கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி பண்ணுங்கன்னா 100 பிள்ளைகளுக்கு இந்த இயரில் நாம் ஃபீஸை கட்டி அவங்களுக்கு டியூஷன் கொடுத்து 100 பிள்ளைகளுக்கு கட்டுறதுக்காக கிருபைகளை தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிறார். ஆமாம், நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாரு. நீங்கள் இப்படி விரும்புனீங்கன்னா அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கே இல்லாமல் இருக்காங்க, உங்களுக்கும் கொடுப்பாரு, உங்கள் மூலமாகவும் கொஞ்சம் பேர் கொடுக்குற அளவுக்கு கொடுப்பாருங்க. கடவுளுக்கு ஒன்றும் அது பிரச்சனையே கிடையாது. எந்த ஸ்கூலில் என்னுடைய பொண்ணுக்கு கட்ட முடியாமல் இந்த பேரண்ட்ஸ்லாம் லைனில் நிற்பாங்க பாருங்கள், அதில் நான் நின்றுருக்கிறேன். இப்போ என் பொண்ணே போய் ஒரு பிள்ளைக்கு எனக்கு ஃபீஸ் கட்டு வந்துட்டான். அதே ஸ்கூல்லங்க, அதே ஸ்கூலில். அப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கா, நீனே கட்டிடு அப்படின்னு கொடுத்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பர்மிஷன் கட்டிட்டு வந்தாச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது நிஜம், இது ஒர்க் பண்ணும். நான் சொல்கிறேன், எப்படிங்கிறது கேள்விக்கு பதில் தெரில. அதுக்கு அவர்கிட்ட 1000 வழி இருக்கும். நீங்கள் முதல்ல இதுதான் அவர் எனக்காக வச்சது, நான் இப்படி தான் வரப்போகிறேன், கர்த்தர் இப்படி வைக்க போகிறார், என் கை வாரி இறைக்க போகுது, என் தரித்திரம் மாறப்போகுது, இதுக்குள்ளே உங்கள் இருதயத்தை இணைச்சி பாருங்கள், சம்பவிக்கும். ஆமென். பிரைஸ் காட். சரி, அப்போது முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், நம் கேட்கக்கூடிய போதனைகள் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். அப்போது அடுத்தது, நாம் இன்னும் தேவை என்று எதிர்பார்ப்பது சுயநலமான ஒன்று அல்ல, அது தேவ நோக்கத்தை நாம் நிறைவேற்ற தேவையான ஒன்று. முதல்ல நீங்கள் அனுபவிக்கணும்னு விரும்புகிறார். நான் என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். சொல்லுங்கள், அனுபவிக்க. அதனால தான் என்ஜாய். நான் உங்களுக்கு என்ன தர வந்தேன்? ஏதோ ஏக்கத்தோடு அந்த அந்த ஹோட்டல் பிரியாணி, அந்த இந்த இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் ஏங்கி போகணுன்னு கடவுள் விரும்பல. எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ண விரும்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், ஏக்கத்தோடு இல்லை, என்ஜாய்மெண்டோட. ஆமென். தேவன் இந்த வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ண விரும்புகிறாருங்க. இதுவே நம்ப முடியாத ஒரு சுவிசேஷமாக தான் இருக்குங்க அநேகருக்கு. அது எப்படிங்க என்ஜாய்மெண்ட்லாம்? சில சொல்லுவாங்க, இது நல்லா இல்லையே அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பசிக்குத்தான் ஜோர், ருசிக்கு கிடையாது. நீ ஏன் சாப்பிட மாட்டேக்க? உனக்கு முட்டில் பசி, வயிற்றில் பசி இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? சாப்பிட்ருப்பேன். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த பிள்ளை, நான் அதையே குடிச்சிருந்தேன், உங்கள் வரலாறுலாம் வேண்டாம் அப்படின்றது. நம்ம ஒன்றா நம்ம பழைய ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் பாருங்க. ஓ, என்ஜாய்மெண்ட்டான ஒரு லைஃப்பை உங்களுக்கு தர அவர் விரும்புகிறாரு. வேதவசனம் அப்படி பேசு பாருங்களேன். இப்போ உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, தீமோத்தேயு காமிச்சேன்னா உங்களுக்கு, அதே 1 தீமோத்தேயு 6:17 பாருங்க. Who richly and provides us with everything for our
என்ஜாய்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் வருது. ப்ரொவைட் அஸ் வித் எவ்ரிதிங் ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். அதாவது தேவன் வந்து உங்கள் தேவைக்காக கொடுக்கிறார் என்று வேதாகமம் சொல்லாமல், தேவன் நீங்கள் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுக்குறாராம். ஆமென். தமிழில் எப்படி வருது பாருங்க, நாம் அனுபவிப்பதற்கு. எல்லாம் சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு. அனுபவிக்கலாம் கூடாதுங்க, ஏதோ அப்படிலாம் சொல்ல. நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். எல்லாம் சொல்லுங்க, சகலவித நன்மைகள். வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு என்ஜாய்மெண்ட். ஒரு நல்ல வீட்டில் நான் இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை நான் கொடுக்கணும், ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை நான் வந்து ஏற்படுத்தணும், ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு சுற்றுலாவை நான் வந்து கழிக்கணும். வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து தோத்துறோன்னே உட்காந்துருக்கணும்னு கடவுள் நினைக்கலங்க. நீங்கள் இந்த உலகத்தெல்லாம் சுற்றி ரசிக்கணும்னு அவர் விரும்புகிறாருங்க. ஆமென். சிலர் பாருங்கள், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டது கிடையாது, ஒரு நல்ல உடையை உடுத்துனது கிடையாது, ஒரு நல்ல இடத்துக்கு கூட அவங்க போனதே கிடையாது. சொல்லுவாங்க, நமக்கு இருக்கிற வருமானத்துக்கு நம்ம இருக்கிற இதுக்கு முடியுமா அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் விளங்கலன்னு அர்த்தம். சுவிசேஷம் விளங்குச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு அதை செய்வார். ஆமென். ஒரு பெரிய ஹோட்டல் தங்குறது, சில நாடுகளுக்கு போகிறதெல்லாம் நான் ஒரு டைமில் யோசித்து கூட பார்க்கறதுக்கான சூழ்நிலையில் இருந்ததே கிடையாது. அன்னைக்கு பார்த்தா என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் டைம் தேவைப்படுது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டை அள்ளி கொடுத்துருக்கிறார். ஆமென். அவ்வளோ அழகான ஹோட்டல்ஸில் போய் தங்குறோம். அன்றைக்கி வந்து பே பண்ணுறாரு 40,000 ரூபா பில். ஹோட்டல் தங்கியிருந்த ஹோட்டலுடைய பில் 40,000. உண்மையில் சொல்கிறேன், பால்லான்னு தங்கியிருந்தோம். அதுக்கு குளிக்கிறதுக்காக அவன் என்ன செட்டப் வச்சுருக்கிறான், எங்களுக்கு இருந்த நேரத்தில் அதில் உட்காந்து குளிக்கிறது கூட டைம் இல்லை. அவ்வளோ அழகான இதெல்லாம் இருக்குது. கடவுள் பாருங்க, உங்களுக்கு ஏதோ தராரு, ஏதோ வயிற்றுக்கு போடுவார் அப்படின்ட்டாங்க நிறைய பேர். அதுக்கு மேலே பேசக்கூடாது, வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு தோத்துறோன்ட்டே வந்து சேர்ந்துரு அப்படின்ட்டாருன்ட்டாங்க. என்னை தவிர அவர் வந்து நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ண விரும்புகிறார், நீங்கள் நல்லா உடுத்துன்னு விரும்புகிறாரு, ஒரு 4 இடத்து நீங்கள் போய் அப்படியே சுற்றி பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுறாரு, வாழ்க்கையை ரசிக்கணும்னு விரும்புகிறாருங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்கிறது? என்னடா வாழ்க்கை இது அப்படி நீங்கள் வாழணும்னு நினைக்கல. கடவுள் உங்களுக்கு சத்துவத்தை தரும் பொழுது, தயவை தரும் பொழுது, வானம் திறந்து அதற்கு கீழே நீங்கள் வாழும் பொழுது இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். எனக்கு இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் போடுறது ரொம்ப ஆசையாக இருக்கும். மோதிரம் போடுறது, செயின் போடுறதுலாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் இந்த சவு மிட்டாயில் வாட்சி பண்ணி கொடுப்பான், 10 ரூபா 50 பைசா, அதில் வாட்சி கேட்டுக்கிட்டு இருப்போம். திருவிழா வந்தால் பித்தாளை மோதிரம், அது தேஞ்சி ஒரு மாதிரி போகிற வரைக்கும் அதை போட்டுக்கிட்டே போகிறது ஒரு ஆசை. நான் நினச்சேனே இல்லையோ, ஒரு அப்பா பார்த்தாரு. இப்போ ஐயோ இது சிலருக்கு வந்து என்னங்கன்றல, எங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் பாஸ். இப்போ அப்படியே ஜுவல் பாக்ஸை திறந்து வச்சு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இன்றைக்கி எந்த மோதிரம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி மோதிரமாக அடிச்சு வச்சுருக்கிறேன் நான். இங்கேருந்து அங்கே வரைக்கும் வாட்சாக இருக்குது. ஆமென். நல்லா வாட்ச் பண்ணுங்க இதை. விதமாக இந்த மாடல் செயின் 2-3 மாதமாக போட்டோம், இப்போ வேறு மாதிரி போடுவோம். இப்போ சிலருக்கெல்லாம் பத்தி எரியுங்கண்ணே, ஐயோ இப்படி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஐயோ இதெல்லாம் ஒரு நியாயமான சராசரியான ஒரு ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போ ஏராளமாக அதை போடவும், நல்லா இருக்கா, இந்தாங்க பாஸ்டர் இந்த மோதிரத்தை போட்டுக்கோங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அழகழகா நான் எனக்குன்னு ஆசையாக வாங்கின மோதிரங்களை எத்தனையோ போதகர்களுக்கு கிஃப்டாக நான் தூக்கி கொடுத்துருக்குறேன். ஆமாம். ஒரு சர்ச்சில் பேசிட்டு வந்தேன். அவங்க சொன்னாங்க, எங்கள் சர்ச்சில் பிராஸ்லெட் போட்டு பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கியாரே நீங்கள் தான் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் கையில் என் கையில் போட்டு அந்த பிராஸ்லெட்டை போட்டு வந்துட்டேன் நான். எத்தனையோ
அப்போ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரிங்க. சிலர் வந்து என்ன நீங்கள் ஏங்க இந்த நகை போட்டுக்கணும், நல்லா சாப்பிடணும், நாலு இடத்து போகணுன்னு இந்த ஆசை வந்து யாருக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு யானை வந்து நான் பிராஸ்லெட் போடணுன்னு ஆசைப்பட்டுருக்குமா? அது அதுக்குள்ள ஒரு விருப்பங்கள் இருக்கா? வெள்ளியும் பொன்னையும் கடவுள் படைச்சு வச்சு அந்த விருப்பத்தையும் உள்ள வச்சு அனுபவிக்கிற சக்தியையும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு வெள்ளி பொன்? மெட்டீரியல் வேர்ல்டு அப்புறம் என்னதுக்கு படைச்சாரு? இவ்வளோ அழகான பூக்களை, இவ்வளோ அழகான உலகத்தை, இவ்வளோ அழகான நீர்வீழ்ச்சியை, இவ்வளோ பியூட்டிஃபுல்லானதை எதுக்கு படைச்சார்? சபைக்கு தான் தெரியல, வெளியில் ஒன்றுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவன் பாட்டை எழுதிட்டான். ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அவன் பாடுறான். ஆனால் நம்ம ஆட்கள் ஒன்றும் வேண்டாம் நாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அதுக்காக நீ வந்து ராபரி பண்ணு, பேங்கை கொள்ளடி, இப்படி பேசல. இதெல்லாம் அதான் சொல்றது, நான் அனுபவிக்க சகலவித நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என் நம்பிக்கையை நான் வைக்க போறேன். அவர் நான் விரும்பினதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் என் வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறது ஒரு கனவாக இருந்தது. இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு யாரும் சொன்னாங்க அந்த ட்ரெஸ்ஸை ரிப்பீட்டு பார்க்கவே முடியுமாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா எவ்ரி சண்டே புது ட்ரெஸ்ஸோடு தானே வர்றோம். ரொம்ப ரேராக தான் ரெண்டாவது வாட்டி போடுறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் புது உடை. நான் ஒன்று ஒரு ஒரு கிறிஸ்மஸோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தால் கத்திரத்தில் வரும்பொழுது நான் சொல்கிறேன் ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லாம் சொல்லுங்கள், அனுபவிக்க செய்கிற தேவன். ஆமாம், அது ஒரு 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 கிரேஸாக பாருங்கள், அது ஒரு விதமான தயவுங்கிறார் சாலமோன். நீ பாருங்கள், பிரசங்கி பைபிள் வச்சுருக்கீங்களா? பிரசங்கி புத்தகம் எடுங்க பார்க்கலாம். என்னங்க இதெல்லாம் ஒரு பிரசங்கம்னு பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு நினச்சிக்காதீங்க. நான் பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஆவிக்குரியவங்களுக்கு கண்டிப்பாக விளங்காது. நான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணவே இல்லை. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாகி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12-13 பாருங்க. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். என்ன அந்த வாழ்க்கைன்ட்டு சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்சம் பேருக்கு நன்மை செய்யணும், வேற என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு ஞானி. எல்லாம் சொல்லுங்க, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். வேற என்னதுங்க? சந்தோஷமா இருக்கிறது, 4 பேருக்கு நீங்க பிரயோஜனமா இருக்கிறது. இப்ப பாருங்க, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய அனுக்கிரகம். அதுக்கு ஒரு கிரேஸ் தாராருங்க, அதுக்கு ஒரு கிருபையை தாராருங்க, அதுக்கு உங்க மேல வானத்தை திறந்து வைக்கிறாரு. லிவிங் அண்டர் தி ஓப்பன் ஹெவன் அர்த்தம், லிவிங் அண்டர் தி ஃபேவர் ஆஃப் காட். கடவுளுடைய தயவுக்கு கீழாக, அவருடைய அனுகிரகத்துக்கு கீழாக நீங்க என்ன பண்றது? வாழ்றது. அப்படி வாழும்போது வாழ்வை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு வாகனத்தில் போறதுங்கிறது பெரிய ஒரு விஷயங்க. ஒரு ஒரு வெஹிக்கிள் வாங்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம், சாதாரணமாக இல்லை. ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு டியூக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டு அது டியூ கட்ட முடியாமல் அவன் தூக்கிட்டு போய் அப்புறம் இந்த சத்தியத்தெல்லாம் புரிஞ்சு அப்புறம் சொந்தமாக காசு கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக கேஷ் பே பண்ணி பைக் வாங்கின பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பண்டா தூக்குவான் அப்படின்னு பயமே இல்லை பாருங்களேன். அதுக்கப்புறம் வாகனம் வாங்கி, கார் வாங்கி, அதை நம்ம சந்தோஷமாக ஓட்டி அப்படியே பார்த்து இன்னும் கிருபை பெருகிட்டே இருக்குது.
நம்ம மட்டும் போயிட்டே இருக்கிறோமே, யாருக்காவது கார் கிஃப்ட் பண்ணுவோன்னு போன டிசம்பர் ஒரு காரை வாங்கி கிஃப்ட் பண்ணியாச்சு. ஆமே. நான் வந்து பெரிய பெரிய ரொம்ப ஒரு காமனான இடத்துலேருந்து வாழ்க்கையை பார்க்குற ஒரு சராசரி மனிதர்களுடைய பார்வையிலேருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். மற்றவங்களுக்கு என்னையா இது, என்னையா நகை, என்னையா சாப்பாடு, என்னையா ட்ரெஸ்ஸு, என்னையா வந்து காரு, இப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட நமக்கு கிடைக்குமாங்கிறது பல பேருக்கு பெரிய கனவு. நான் சொல்கிறேன், நீங்கள் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் மேலே நீங்கள் வைக்கும் நம்பிக்கை, வெறும் இயேசுவை நம்புகிற நம்பிக்கை, ஏதோ அழியாத வாழ்வை, பரலோக வாழ்வை உங்களுக்கு கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த பூமியில வாழ்வை நீங்கள் அனுபவிக்கிற அனுகிரகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படிதான் இருக்கு. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிற நன்மை செய்யும்படியாக இருக்கிறார். அதுக்கு ஒரு ஃபேவர் தராராம். அதன் பலனை அனுபவிப்பது அனுகிரகம். தேங்க்யூ ஜீசஸ். அதே பிரசங்கி 5:19 பாருங்க. பிரசங்கி 5:19, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். அப்போ கடவுளுடைய அனுகிரகம், தெய்வத்தினுடைய அனுகிரகம், தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவன் ஐஸ்வர்யவானாவான் என்பது மட்டுமல்ல, அவன் ஐஸ்வர்யம் அடைகிறான், அவன் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறான், அந்த ஐஸ்வர்யத்தில் அவன் புசிக்கிறான், அதில் அவன் மகிழ்ச்சியாக அவன் இருக்கிறான். பாருங்க, கடவுள் வந்து அதாவது ஐ வில் கிவ் த பவர் டு என்ஜாய். வெறும் ரிச்னஸ் மட்டும் நான் தரல, அதை அனுபவிக்கிறதுக்கான சக்தியையும் நான் உனக்கு தரேன். சில சொல்லுவாங்களா, அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது, ஆனால் எதையும் அனுபவிக்க கொடுத்து வைக்கலையே அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கடவுள் சொல்கிறாரு, உனக்கு கொடுத்து வைக்குங்கிறார், நீ அனுபவிப்பாய். அது ஒரு தயவான், அது ஒரு கிருபையாம், அது ஒரு அனுகிரகம் என்று சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அனுகிரகம் பண்றான். எல்லாம் சொல்லுங்க, அனுகிரகம். இப்போ கர்த்தருடைய தயவு இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த மனுஷன் வாழ்க்கையை என்ன பண்ணுறான்? அனுபவிக்கிறான். ஆமென். அப்போ ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஒரு செய்தி பதிலாக இருக்கணும். அடுத்தது, நீங்கள் வந்து எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும், இதோ எனக்கே பற்றாக்குறை இல்லை எனக்கு மட்டும் போதும் அப்படிங்கிறது இல்லாமல் நிரம்பி நன்றாகி வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். அனுபவிப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த தீமோத்தேயுக்கு அடுத்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், உனக்கு அனுபவிக்கிறதுக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படி சொல்லிட்டு அடுத்தாலையும் ஒரு காரியத்தை சொல்கிறாரு பாருங்க. என்ன சொல்கிறாரு பாருங்க, 18வது வசனம், 1 தீமோத்தேயு 6:18, 17 வாசிச்சுன்னா 18 பாருங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலவங்க இதுக்கெல்லாம் இப்போ இதை பேசிட்டு சீர்கேடான வீண் பேச்சுன்னு அர்த்தம். இதை பேசாமல் வேற எதையாவது பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்னது? சிம்பிள். இதுக்கு மேலே பெரிய விளக்கம் தேவையே கிடையாது. சில வீண் பேச்சு, வெட்டி பேச்சு, யதார்த்தமாகவே பேச மாட்டாங்க.
ஐயா அவனுக்கு வந்து ஒரு உடை தேவை, உணவு தேவை, அவனுக்கு ஒரு வாழ்க்கை தேவை, அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை, அவனுக்கு ஒரு குழந்தை தேவை, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை தேவை. அவனும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். இதெல்லாம் அதனால தான் இயேசு பிரசங்கிக்கும் போது இதெல்லாம் மறுத்து பிரசங்கிக்கல. மேத்யூ 6 அவர் இதெல்லாம் பிரசங்கிக்கும் போது என்ன சொல்றாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6 திருப்புங்க, மத்தேயு 6. ஏன்னா உங்களுக்குள்ள இந்த இதை வந்து ஆழமாக அந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா போயிடணும். ஏன்னா நீங்கள் நாளுக்கு நாள் அன்றைக்கி ஒருத்தர் இருப்பாங்க, ஆசீர்வாதத்தை குறித்து எச்சரிக்கை, ஆனால் அவங்க அதுக்கு ஒரு இது போட்டுருந்தாங்க. இன்னும் இலையே போடலை, சோறே வைக்கலை, சாப்பிடவே ஆரம்பிக்கலை. ரொம்ப சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு அப்படி இருக்கும். பசியில் ஒருத்தன் வந்திருக்கான், சோறு கிடைக்குமா அப்படின்ட்டு. அவனை கூப்பிட்டு, தம்பி ரொம்ப சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா அப்படின்னு அர்த்தம். சார் இன்னும் நான் சாப்பிட ஆரம்பிக்கலை, இன்னொன்று நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, எனக்கு பசி மயக்கத்தில் கேட்க மாட்டேக்கு, உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு இருக்கான். அதாவது ஜனங்களுடைய கண்டிஷனே தெரிஞ்சிக்காம எதையோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுறது பார், என்னத்தையாவது எதையாவது பேசிடுறது. அப்படி இல்லை பாருங்க. அப்படி நீங்கள் பேசும்போது ஒரு நல்ல அப்பாவை நீங்கள் இந்த உலகத்துக்கு காட்டலை, ஒரு நல்ல தேவனை இந்த உலகுக்கு நீங்கள் இது பண்ணவே இல்லை. சும்மா மனம் திரும்புனா அவள் மனம் திரும்ப வேணாம். இப்படிலாம் உன்னை பற்றி யோசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்னா திருந்தாத மனம் கூட திருந்தும். ஆமேன். என்னப்பா ஏன் இவ்வளோ அக்கறையா, நான் உடுத்தணும்னு நினைக்கிறாரா, நான் புசிக்கணும்னு நினைக்கிறாரா, என் வாழ்க்கையில் இவ்வளோ இன்பத்தை எனக்கு தருகிறாரா, அப்போ நான் அவர் எவ்வளோ நல்லவருங்கிற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் வரும் பாருங்க. தேவையே சந்திக்காத ஒரு தேவனை நீங்கள் காமிச்சு கொடுத்துட்டு அவரை தெழுதுகோள், அவர் நல்லவர் வல்லவர்னா அவனுக்கு எந்த எண்ணமுமே வராது. ஒருத்தர் இருக்கு, ஒரு அப்பா வீட்டுக்கு காலையில் வரார், சாயங்காலம் வராரு, அரிசி பருப்பு கொடுக்கறது இல்லை, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் தான் அப்பா அப்படின்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரு. இவர் அப்பா அப்படிமா, ஒரு வேலையும் செய்யறதில்ல, இவர் அப்பாவான்ருவான். இப்போ நம்ம அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு அப்பாவை அப்படி காட்டல, ரொம்ப கரெக்டாக காட்டினார் பாருங்க. மேத்யூ 6:32, இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அதாவது அஞ்ஞானிகள்னா என்ன, பிதாவை அறியாத, தகப்பனை அறியாதவர்கள். சோறு கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படியே அவன் அதுக்காக அலைஞ்சி அதுக்காக கவலைப்பட்டு கிடைக்கலன்னா 4 பேரை மிதித்து அவன்கிட்ட பிடுங்கி இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆனால் உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. சில சொல்லுங்க அதெல்லாம் வேண்டாம். இயேசுவோட பெரிய ஆளாயிராதீங்க, இயேசுவோட பெரிய பிரசங்க யாராகிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் வீடு வாசல், ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு சந்தோஷம், வாழ்க்கையில் சில நன்மைகளை பார்க்குறது, வாழ்க்கையின் காரியங்கள், இதெல்லாம் வந்து நீ அனுபவிப்பது, இவையெல்லாம் உனக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் எத்தனையோ மக்களை பார்க்குறேன், ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொன்னவங்கள பார்த்துருக்குறேன். ஒரு நல்ல உடையை நான் உடுத்தினதே இல்லைங்கிற மக்களை நான் பார்த்துருக்குறேன். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் கூட நான் போனதில்லை. அன்றைக்கி நாங்கள் திருப்பி டூர் போனபோது ஒரு ஃபேமிலி டூரே போனதில்லை அப்படின்னாங்க. சுற்றுலான்னு ஒன்று நாங்கள் போனதே இல்லைங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல சுற்றுலா நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் நாங்கள் எங்கே சுற்றுலா போக, இந்த சுத்தே பெரிய சுத்து. அப்போ நான் நம்புகிறேன், அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த வார்த்தை நான் நம்புகிறேன். இவைகளெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு பிதாவை பற்றி, பிதாவின் இருதயங்களை ரொம்ப அழகாக புரிஞ்சு சொல்கிறாரு. இவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அப்பா, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேணும்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இதுக்காக நீ கவலைப்படாத,
நீ அவரை புரிஞ்சுக்கோ, அவருடைய வழிகளை புரிஞ்சுக்கோ, அதில் நீ நோக்கமாயிரு. அப்போ என்ன நடக்கும்? இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல இவைகள் வேண்டியவைகள்ட்டார். எல்லாம் சொல்லுங்க, இவைகள் வேண்டியவைகள். அடுத்தது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. முதல்ல இதெல்லாம் வேண்டாதுன்னு பேசக்கூடாது. முதல்ல இதெல்லாம் என்னது? வேண்டியவைகள். சரி, வேண்டியவைகளை வேண்டிய அளவுக்கு கொடுத்தானே. ஆனால் அவர் அப்படி கொடுக்க மாட்டேக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், அதனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி முடிச்சிட வேண்டியதானே? ஏன் கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறாரு? ஆல் திங்ஸ், ஆங்கிலத்தில் எப்படி வருது? ஆல் திங்ஸ் added unto you. All things added unto you. எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். கூடுதலாகவே ஏன் கொடுக்குறார்? இந்த கூடுதலாக தர்ற ஒரு தன்மை தேவனிடத்தில் இருக்குதா? ஏன்? ஏன்னா நீங்களும் அவரை போலவே கொடுக்குற ஆளாக இருக்கணுங்கிறதுக்கு தான். நீ உடுத்துறது மட்டும் இல்லை, கொஞ்சம் பேரை உடுத்தி வை. அப்பா மாதிரி ஏறி நீ போசிக்கிறது மட்டும் இல்லை, கொஞ்சம் பேரை போய் போசி. இப்போ எனக்கு கார் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் எனக்கு இருக்கிற அடுத்த கனவு என்னென்னா, கொஞ்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணுங்கிற ஆசைலாம் இருக்குது பாரு. ஆமாம், நான் ஒன்றும் வாங்கலை, நான் சீக்கிரமாக வாங்குவேன். ஆண்டவர் உதவி செய்வார். ஆமாம், கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் உதவி செய்வார், கட்டி கொடுக்கறதுக்கும் உதவி செய்வார். ஆமென். கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும் அப்படின்னு. இது இயேசுவின் வார்த்தைங்க. அதனால் பயப்படாத, எதிர்காலத்தை பற்றி பயப்படாத. உனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறாரு. அவர் உன் தேவையை சந்திக்கிறது மட்டும் இல்லை, உனக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவர் மட்டும் இல்லை, உனக்கு இது எல்லாத்தையும் கூட கொடுக்கிறவர், கூட கொடுக்கிறவர், கூட கொடுக்கிறவர். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட விதத்தில் தான் காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு? காண்பிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது பாருங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? நான் கேட்கிற செய்திகளோ போதனைகளோ ஒரு 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 கிளவி பேச்சு மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா ஒரு அர்த்தமற்ற பேச்சு மாதிரி பேசக்கூடாது. கொஞ்சம் நியாயமாக பேசணும். வேலைக்காக வந்திருக்கிறாயா, சாப்பாடு தான் உனக்கு முக்கியமா? இந்த ஆளை ஒரு மாதம் எங்கேயாவது அடைச்சி போட்டா தெரிஞ்சிடும். காசு காசு என்று இருக்கிறீர்களா? அதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வேலை வேலை என்று போடுகிறீர்களே, ஒன்று எல்லாத்தையும் திட்டி எதையோ பேசுறது இல்லை. இதெல்லாம் உனக்கு தேவை, நல்ல வேலை தேவை. வேலை இல்லாமல் இருந்து பார்க்குற ஒருத்தர் நிலைமையில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம். நரகத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு. ஒரு வருமானம் இல்லாத ஒருத்தருடைய வாழ்க்கையை போய் பாருங்க, அது எவ்வளோ, அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஒரு கடனில் சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை போய் பாருங்க. இப்படி ஆண்டவர் இப்படி பார்க்கறதில்ல. இவங்க சொல்கிறதுனால நிறைய பேர் ஆண்டவர் இப்படி தப்பாக பார்த்துட்டு போயிடுறாங்க. வேதவசனம் சொல்லுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். Jesus moved with compassion. க்ரௌடை பார்க்கும்போது அவருக்கு பொங்குது, ஐயோ என்னென்ன நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால தான் சீசர்களை கூப்பிட்டு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். இப்போ நீங்கள் எல்லாம் எழுமணும், அந்த மக்களுக்கு இதை அறிவித்து அவங்க தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டு எல்லோருக்கும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிற. ஆமென். அப்படிப்பட்டவர்களாகத்தான் ஒரு விசுவாசி எழுமணும், சபை எழுமணும். கிறிஸ்து தருகிற ஜீவனை பெற்று அந்த ஜீவனிலே பரிபூர்ணம் அடைந்து விசுவாசியும் சபையும் எழுந்து நின்று இந்த சமூகத்தையே விடுவிக்கணும், ஆற்றணும், குணமாக்கணும். அதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமாக இருக்குது பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். சிலர் எங்களுக்கெல்லாம் வேண்டாமாங்க. அப்போ எங்கள் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், ஜிபே அங்கே போடப்படும், அங்கு நீங்கள் போட்டு விடுங்கள். வேண்டாம் வேண்டாம், தேவையில்லை தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப அதாவது சூப்பர் டூப்பர் பரிசுத்தவானெல்லாம் ஆகாதீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லை பைபிள். நம்ம அனுபவிக்கணும்னு எத்தனை வசனம் காமிச்சோம் உங்களுக்கு. நல்லா சாப்பிடணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும்னு கடவுள் விரும்புகிறார்.
அதான் ஒரு பிரசங்கியார் ஒரு முறை என்கிட்ட சொன்னார். அவர் என்கிட்ட பொதுவாக பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், அவர் நல்ல யாராவது சாப்பிட வந்துட்டா ருசியாக சாப்பிட்டா அதே தப்புன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு காரியத்திலலாம் வளர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பைபிளில் நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவன் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான விருட்சத்தை உண்டாக்கினாராம். சும்மா ஒரு பழம் வாயில் டபக்குன்னு போட்டுரு, என்னன்னு பார்க்காத அப்படின்னு பாங்களேன், அவளை பார்த்து ரசிக்கணும். வாவ், என்ன பியூட்டிஃபுல். அப்புறம் வாயில் போட்டா ஸ்டீபன் கேட்ரினின் சுவை அப்படியே தெரிகிறதே அப்படின்னு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கணும், புசிக்கிறதுக்கும் எப்படி இருக்கணுமா? இதெல்லாம் தேவையா பாஸ்? தேவைன்னு அவர் பண்ணியிருக்காரு, தேவனே தேவைங்கிறாரு. அப்ரசண்டிகள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, இது தேவையே இல்லை, இது முக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவரே சொல்கிறாருங்க இதெல்லாம் தேவைன்ட்டு. மனுஷனை படைக்கும்போது அவதான் ஒரு அழகான தோட்டத்தில் வச்சு, தண்ணீர் உள்ள இடத்துல வச்சு, பொன் விளைகிற பூமியில் அவனை வச்சு, அவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனை வச்சு, அவனை ராஜா மாதிரி அவனை வச்சு, எல்லாம் கோமேதக கல் எல்லாம் விளையுத இடத்துல வச்சு ஓஹோன்னு அவனை வச்சா இருப்பாருங்க. ஏன் அப்படி வச்சாரு? ஏன்னா ஒரு ராஜா வீட்டு பிள்ளை எனக்கு பிறந்திருக்கிற, நீ நல்லா வாழணும், அதான் என்னுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். இந்த வளங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நீ அனுபவித்து இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன எண்ணம்? இதெல்லாம் தந்த என்னன்னு என்ன பண்ணிடாத, யோசித்துக்கோ, மனசுல வச்சுக்கோ. அந்த ஒரு காரியத்தை தான் சொல்றாரு. மனுஷன் இந்த இதை விட்டதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கான் அவன். அதனால தான் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறோம். எதுக்கு? தேவனிடத்தில் மறுபடியும் வா, அப்பா கிட்ட மறுபடியும் வா. அப்போ பாரு, மறுபடியும் பொன் விளையிற பூமியை உனக்கு அவர் தருவார். ஆமென். ஈடன்ஸ் ரிட்டனுங்க, அதான் காஸ்பலுங்க. ஏதேன் என்ன அருமையாக இருந்தது ஐயா அப்படி முடிச்சிடக்கூடாது. ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனமே என்ன, வேதாகமத்தினுடைய தீர்க்க தரிசனமே என்னன்னு சொன்னால், ஏதேனுடைய அந்த வாழ்க்கை மீண்டும் திரும்பும் என்பதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. அது ஏதேன் தோட்டம் போலவும். அங்கே பாருங்க, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். ஆமென். ஏதேன் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்க கூடாது. ஈடன்ஸ் ரிட்டன், பொன் விளையிற பூமி. ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க வேற மாதிரி ரெஸ்டோரேஷனுக்குள்ள போக போகுது இந்த உலகம். ஆமென். தேவனுடைய மீட்பு அப்படிப்பட்டதுங்க. அப்போ நீங்க யோசித்து பாருங்க, அவர் உண்டாக்குன அந்த இதில் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமான விருட்சங்களை உண்டாக்கி ஏன் கொடுத்தாரு? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஏன் மனுஷனை வச்சாரு? நல்லா நம்ம உங்கள் பிள்ளைய கூப்பிட்டு நீங்கள் ஏன்டா அப்படி இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணி தலைகளே சீவி விடுறீங்க, நல்லா இரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு நீங்கள் சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் எதையாவது வாங்கி கொடுத்தானா அவன் வாங்கி பாருங்க நல்ல அதை சப்பி சப்பி சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பார்க்குறது? அவன் வடித்து மேலெல்லாம் வடித்து நீங்கள் சாப்பிடும்போது ஆஸ் அ ஃபாதராக உங்களுக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இன்னும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பிள்ளை என்ன மாதிரி சாப்பிடுது. நான் சொல்கிறேன், அதே இருதயம்தான் பிதாவினுடைய இருதயமாக இருக்கிறது. அதே உள்ளம்தான் பரம தகப்பனுடைய உள்ளமாக அது இருக்கிறது. ஆமென். கடவுளை இப்படி பாருங்க பாஸ், கடவுளை வேற எப்படியோ பார்க்காதீங்க, தேவனை இப்படி பாருங்க. நான் நினைக்கிறேன், நான் ஜம்முன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போடும்போது பிதாவுக்கே சந்தோஷம், சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமென். நல்ல ஒரு 5 பவுனை எடுத்து கழுத்தில் போட்டு கம்பா போகும்போது சூப்பர்ப்பா
அப்படிங்கிறாரு. ஆமென். ஒரு நல்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது ஒரு அன்பு தான் தெரியுது. இவங்க தான் நமக்கு இது பொருளா தெரியல, அவர் அருளா தெரியுது. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது எனக்கு பொருளாவே தெரியல, தேவனுடைய அருளாக அது எனக்கு தெரிகிறது. அடிக்கடி என் பிள்ளைங்களோட மனைவியோட அதான் பேசிப்பேன். கடவுள் நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிச்சு, ஒவ்வொரு நாள் நாங்கள் அதான் பேசுவோம். காட் கேவ், அவர் தான் நமக்கு கொடுக்குறார், அவர் தான் நம்ம உடுத்து வைக்கிறார், அவர் தான் நம்மளை இவ்வளோ அருமையான சாப்பாடு, காலைல ஒன்று மத்தியானம் ஒன்று இரவு ஒன்று, பார்சலும் சாப்பாடும் குமியுது பந்தி தான் ஒரே இது. விதவிதமான அரிசிகள், விதவிதமான பழ வகைகள் எல்லாம் என்னெல்லாம் வருது பாருங்க. சொல்ல முடியாத அரிய வகை சாப்பாடுகள்லாம் எங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னம்மா பாங்க, அவர் ரசிக்கிறாருங்க. நீங்க நன்றாய் வாழ்றத பார்த்து. இன்னைக்கு ஒரு நண்பர் எனக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற நம்ம மணிகண்டன் பிரதர் காலையில் தானே அமுத்துமா, காலையில் வீடியோ அனுப்பிச்சிருந்தார். பிரதர், எந்த இதுவுமே ஒரு டைம் பார்க்காம இருந்தேன், இப்போ என் வீட்டில் பொருளாக நிரம்புது. இதை பாருங்கள், ஒரு எல்இடி டிவி ஒன்று வாங்கிட்டேன். அதில் பார்க்க எல்இடி டிவியில் நம்ம பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, போட்டு விட்டுருக்காரு. எல்இடி வாங்கிட்டேன்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னக்கூட்டி தான் புது பைக் வாங்கினேன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அதான் அன்றைக்கி காலையில் சொன்னேன், புது பைக்கு, புது டிவி, பிரமாதம். ஒரு சாமானிய மனிதர்களுக்கு இதெல்லாம் ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்க. ஒரு டிவி வாங்கிட்டோம், ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு பிள்ளைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், அது சந்தோஷங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இல்லாதவன் பொறுப்பற்றவன் போட்டிருக்கு. தன் குடும்பத்தை விசாரியாதவன் அவிசுவாசிலும் கேடுகட்டவன் பைபிளில் போட்டிருக்கு. அவனும் பேசவே கூடாதுங்கிறார். தன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து, படிப்பை கொடுத்து, அதுகளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறது மிகப்பெரிய பக்தியின் வேதவசனம் பேசுது. அப்போ பாருங்க, நான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன், யோவான் 15 சொல்கிறாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதாதானே மகிமைப்படுகிறார். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்க்கும்போது பிதா அதை பார்த்து சந்தோஷப்படுறாரா? ஓ பிரமாதம்! எப்படி அது பிரமாதம்? அதான் சொல்கிறார் அவர். வீடுக்கு வாங்கிட்ட ஆண்டவரே கிருபை செஞ்சீங்க, பிரமாதம். ஒரு தொழிலை பண்ண அது வர்த்திக்குது, அப்படியே பாருங்க, கஸ்டமர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆஹா பிரமாதம், சூப்பரு, இன்னும் பெருகு. தான் கடவுளுடைய உள்ளம் பாருங்க. அதனால தான் இயேசு கூடையே இருந்து இயேசுவினுடைய இருதயத்தை நன்றாய் புரிந்து கொண்டு, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக போகும்போது ஒருத்தன் மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டே வர்றான். அவன் தான் யோவான். அந்த யோவான் தான் இந்த வார்த்தையை சொன்னார் 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக என்று வேண்டிக் கொள்கிறேன், உன்னை வாழ்த்துகிறேன் அப்படின்ட்டு. ஆமென். அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. ஜீசஸோடே இருந்து ஜீசஸே சிலுவையில் கூட அவரை விட்டு போகாத ஒரு நபர். அந்த அளவுக்கு இயேசுவின் மூலம் தேவனுடைய உள்ளத்தை கண்டு கொண்டவன். அவன் கரெக்ட், அவன் தப்பாக பிரச்சனை பண்ணணும். அவன் இப்போ அவரை ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சரு தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அழகாக சொன்னான், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ எடுத்துருங்க அந்த வசனத்தை. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். இது ஒரு வாழ்த்துதல். Beloved, I pray that in every way you may succeed and prosper. Amen.
ஆம்பிளிஃபைட்ல நல்லா இருக்கு பாருங்க. Succeed and prosper and be in good health physically just as I know your soul prosper spiritually. எல்லாத்துலேயும் ஆவி, ஆத்துமா, சரீரம், உன் பிஸ்னஸ், உன்னுடைய வாழ்க்கையின் எந்த காரியமாக இருந்தாலும் சரி. Beloved, I pray that in every way you may succeed and prosper and be in good health. நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் சரீரத்தில். சும்மா இது என்ன வளவாழ்வு பிரசங்கமா? ஆமா, வளவாழ்வு பிரசங்கம்தான். வளமா வாழத்தான் அவர் வந்தார். அவர் டை ஆனது என்ன வளமாக்குவதற்காக. அவர் தரித்திரராய் மாறினது என்னை செல்வந்தர்களாக மாற்ற. ஆமா. ஒருத்தர் கேட்டாரு, நீங்க பேசுறத பார்த்தா ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங் மாதிரி தெரியுது. டவுட்டே வேண்டாம், ப்ராஸ்பெரிட்டி பிரீச்சிங் தான். நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் இல்லைங்கோ அப்படிலாம். இது வளவாழ்வு செழிப்பு பிரசங்கம் போல் தெரிகிறதே. கண்டிப்பாக குழப்பமே வேண்டாம், அதான் பேசுகிறோம். ஏன்னா எங்கள் தேவன், எங்கள் தகப்பன் எங்கள் செழிப்பை அவர் விரும்புகிறார், எங்கள் வாழ்வை அவர் விரும்புகிறார். நாங்கள் வாழவும், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும், இந்த வாழ்க்கையை அனுபவிக்கவும், அநேகருக்கு இப்படி நல்ல தகப்பனை இந்த பூமியில் அறிமுகப்படுத்தவும், அநேகருக்கு நன்மை செய்யவும் அவர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். ஆமென். உங்களை அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்து உங்கள் கையில் சிலதை கொடுத்து அப்புறம் உங்கள் மூலமாகவே கொஞ்சம் பேர் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி நடக்குது பாருங்க. யோசிக்கிறேன், இப்பவுமே இப்படி நடக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம்லாம் போனால் என்ன ஆயிருந்துருக்கும் பா, எண்ணி பார்க்கவே முடியல. கண்டிப்பாக ஒரு பெரிய பல்கலைக்கழகமே கட்டியிருப்போம், யூனிவர்சிட்டியே கட்டியிருப்போம். ஆமாம் ஆமாம். இப்போ 100 அப்புறம் 1000 பிள்ளைங்கன்னு இந்த பிளானிங் போட்டாச்சு, போயிட்டு இருக்குது. எத்தனையோ காரியங்களை செய்ய அனுகிரகம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, அனுகிரகம் பண்ணுகிறார். ஃபேவருங்க. நாங்கள் எங்கள் மாம்சத்தை மேன்மை பாராட்டத்துக்காக வரல. எங்கள் அப்பா ஒருவர் இருக்கிறார், வானம் திறந்து என் மேலே ஆசீர்வாதங்களை கொட்டுகிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் உபாகமம் 28 நாம் படிக்கிறோம். அதை போன வாரம் முந்தின வாரம் படித்தோம். என்ன படித்தோம்? உபாகமம் 28 கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்கு திறப்பார். உபாகமம் 28:12. ஒரு 3 வசனம் மட்டும் டக்குன்னு வாசித்து முடிப்போம், சரியா? உபாகமம் 28:12. Glory to be the living God. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். வானம் திறக்கும் பொழுது மழை பொழியுது, நீங்கள் கையிடுகிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. சொல்லிட்டு சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன். வாசித்து பாருங்களேன், கடவுளுடைய ஐடியாங்க இதெல்லாம், கடவுளுடைய மனசு. கடனில் வாழ்கிறத ஒரு ஐடியாவே கிடையாது. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன். இதை உங்கள் மேலே ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அவர் கமாண்ட் பண்ணுறார். அப்போ நீங்கள் சொல்லணும், நானோ கடன் வாங்குவதில்லை, நானோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இப்போ கடன்ல இருந்தால் நான் அதில் வெளியே வருவேன் இயேசுவின் நாமத்தினாலே. ராபா ஷடலபா கரபோ ஷேகேரே பேரே. அப்போ ஓப்பன் ஹெவன் திறந்திருக்கு. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அதை தான் நம்ம 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோம். வானம் திறந்து கொட்டினால் ஒளிய இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமோ அப்படின்னு அந்த பிரதானி பேசினான். போன வாரம் படித்தோன்னே அவருக்கா அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தை, எக்கனாமியை தேவன் ஆச்சரியமான விதத்தில் மாற்றினார். வித்தின் 24 ஹவர்ஸில் சமாரியாவினுடைய பஞ்சத்தை ஆச்சரியமான விதத்தில் எதிரிகளால் முற்றுகை போடப்பட்டு லாக்டவுனுக்குள்ளே இருந்த சமாரியாவினுடைய லாக்டவுனுக்கு ஒரு நாக் டவுன் கொடுத்து, ஆமாம் என்னாச்சு, ஒரு சவுண்டு எஃபெக்ட் கொடுத்து ஏதோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் சண்டை போட வராங்கன்னு பயந்து அவன் ஓடி போக, அவன் கொண்டு வந்த வெள்ளி பொண்ணு உணவெல்லாம் எல்லாம் சமாரியாவுக்கு சொந்தமாக மாறுது. ஆமென்.
ஹல்லேலூயா. 24 மணி நேரத்தில் அவங்களுடைய எக்கனாமியில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பொருளாதாரங்களிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கரம், அவருடைய தயவு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் பொழுது, அதை நோக்கி பார்க்கும் பொழுது சூப்பர் நேச்சுரல் வேலை உங்கள் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளங்களுக்கு சொல்யூஷன் அவர் கொண்டு வருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். எப்ப நீ சொல்றத பார்த்தா வானம் திறந்தாதான் இப்படிலாம் நடக்கும். வானம் திறக்குத, கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமென். ஓப்பன் ஹெவன். இதுல என்ன பியூட்டிஃபுல்னா, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் அப்படின்னா, இந்த தெய்வம் பாருங்க, நம்ம கூரையை பிக்கிறது இல்லை, அவர் கூரையை பிக்கிறாரு. இதான் அதில் இருக்கிற பியூட்டிஃபுல். புரியுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் எதை திறக்கிறாரு? அவர் கூரைய, the windows of heaven. Amen. The flood gate of heaven. அவர் பார்க்குறாரு, இவன் கூரையை நம்ம பிச்சு என்ன பண்ண, அதை பல பேர் பிச்சு போட்டாங்க. அதனால் கர்த்தர் தமது கூரையை பித்து கொண்டு அளவில்லாமல் உங்கள் மேலே கொட்டுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். மழை பொழியும், ஆசீர்வாதம் உண்டாகும், கடனற்ற வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. இது என்ன பேசிக்கிட்டு கடனற்ற வாழ்க்கை, இயேசு வரப்போறாராக்கும் அப்படின்னு. அவர் முதல்ல ஏன் வந்தாரோ அதை புரிஞ்சே ஒரு வாழ்க்கை வாழாம, அதாவது குழந்தை பருவமே என்ஜாய் பண்ணி முடிக்கல, உனக்கு கல்யாணம் அப்படின்னா எப்படி இருக்கும்? புரியுங்களா உங்களுக்கு? நீ சீக்கிரமா தாத்தா ஆயிடுவேல ஒரு நாள் அப்படின்னா எப்படி இருக்கும்? அது இப்போ தான் தாத்தான்னு பேச பச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் தாத்தாவை தெரியுமா, அப்போ கூணு விழும் தெரியுமா, முடியெல்லாம் நிறைக்கும் தெரியுமான்னு எப்படி இருக்கும் ஒரு குழந்தைய கூப்பிட்டு? இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், இவன் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள அப்படின்ட்டான். என்னெல்லாமோ பேசுகிறேன் பாஸ். என்னது இயேசு முதல்ல எதுக்கு வந்தாருங்கிறதே நீங்கள் 3/4 பேருக்கு மேலே தெரியாது. ஆனால் அதுக்குள்ள அப்படியே நெருப்பு பந்த போட போறாராகும், கொளுத்த போறாராகும் பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆமென். வாழுங்க, இந்த வாழ்க்கையை வாழுங்க. இந்த வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்காக தான் அவர் வந்தார். அதுக்கான தயவை உங்களுக்கு கொடுக்கிறார், அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார், அதுக்கான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கிறார், அதற்கான கிருபைகளை உங்களுக்கு கொடுக்கிறார். கடைசியாக மல்கியா 3:10, மல்கியா 3:10. இதுதான், இதில் இருந்தால் இன்றைக்கி ஆரம்பிக்கணுன்ட்டு இருந்தேன், ஆனால் இதில் தான் முடிக்கிறோம். அடுத்த வாரம் தொடருவோம், சரியா? மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, தசமபாகம் காணிக்க இது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டில். ஆனால் ஒரு மனிதன் தசமபாகங்களை காணிக்கைகளை அவன் கொண்டு வரும்போது வாட் இஸ் மீன் தட், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது வெறும் காசு இல்லை, அது வெறும் 10% மட்டும் இல்லை. அதை ஒருத்தன் கொண்டு வரும்போது எது அர்த்தப்படுகிறதுனா, நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன அர்த்தப்படுகிறது. ஆபிரகாம் சொல்கிறான், வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ கிவிங் டைத் மீன்ஸ் என்னுடைய கரங்களை என் தேவனுக்கு நேராக நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். ஒரு மனிதன் தசம பாகங்களை செலுத்துகிறான் என்றால் அந்த மனிதன் என்ன சொல்லுகிறான்? நான் என் கையை அவருக்கு நேராக உயர்த்துறேன். கடவுள் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பார்க்குறியா? ரைட்,
அப்போ நானும் ஒன்று பண்ணுறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன் மீது நான் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவராக இருக்கிறேன். ஆமென். வைக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்கிறாருங்க. ஆமென். இப்போ நாங்கள் சில பர்னிச்சர்ஸு ஓவர் திங்ஸாக வாங்கினேன். இப்போ வீட்டில் திங்ஸாக தான் இருக்குது. அதனால் வீட்டை இப்போ வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். லிட்டரலாகவே இடம் கொள்ளாமல் போயிட்டு. ஆமென். ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சு. ஆமென். அதுவும் ஓவர்ஃப்ளோ ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது என்னென்னா, இது நிற்காது. ஆமென். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். முதல்ல இடம் வைப்பீங்க, அப்புறம் கொள்ளாமல் போகும், அப்புறம் திருப்பி. ஆமென். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். இப்படிலாம் எப்படி சொல்லலாம்? இப்படி கடவுள் இப்படி சொல்லலாமா? நீங்கள் என்ன ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ங்கன்னா, நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா கர்த்தர் மிகப்பெரிய ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர். ஆமென். அவர் தான் சொன்னார், ஏதோ உனக்கு சாப்பாடு தருவேன், சட்டை தருவேன், அப்படி சொல்ல, இடம் கொள்ளாமல் போக மட்டும். இந்த ஐடியாவே எங்கேருந்து வருது? இது எங்கேயா? இந்த தாட் எங்கேருந்து? தேவன் தானே இதை சொல்கிறாரு, இடம் கொள்ளாமல் போக மட்டும். உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், உன் அக்கௌண்ட் எல்லாம் நிரம்பும் அப்படிங்கிறார். ஆமே. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். உன் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஓவர்ஃப்ளோ இருக்கும். இட் இஸ் காட்ஸ் வேர்ட், இட்ஸ் காட்ஸ் ஐடியா, இட் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். சொல்கிறார், நான் ஏன் பலகனியை திறப்பேன், ஏன் பர்ஸை திறப்பேன், அங்கிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென். அப்போ என்ன நடக்குமா? 11 பாருங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி நஷ்டம், இதுக்கு முன்னாடி இழப்பு, இதுக்கு முன்னாடி பலனே இல்லை, ரிசல்ட்டே இல்லை. ஆனால் எப்போ உன் கையை எனக்கு நேராக உயர்த்தினியோ, நான் சொல்ல கிவிங் டைத் மீன்ஸ், நான் என்ன பண்ணுறேன், என் கையை உயர்த்துறேன். நீங்கள் ஆதியாகமத்தில் போய் வாசித்து பாருங்கள். அடுத்த வாரம் இதை நான் தொடர்றேன். ஆதியாகமத்தில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தசம பாகங்களை செலுத்தி விட்டு அவன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். அப்போ கையை உயர்த்துறதுக்கு ஒரு அடையாளம். இந்த 10% பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு 100% கொடுத்தது நீர் தான். என் சாமர்த்தியம், என் கைபலனும் இது எனக்கு உண்டாக்கவில்லை. இதை எனக்கு கொடுத்தவர் நீர், இதை எனக்கு தந்தவர் நீர். நான் ஏன் நஷ்டப்படுறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா, எனக்கு ஆதாரமாக இருக்கிற ஒருவர் உண்டு என்பதை அறியாமல் நான் வாழும்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் உண்டு, என்னை உயர்த்துகிற ஒருவர் உண்டு நான் அறிந்து நான் கொண்டு கொடுக்கும் பொழுது கையை உயர்த்துறதுக்கு சமானமாக இருக்காது. என் கைகளை ஏறெடுக்கிறேன், அவருக்கு நேரம் என் கையை உயர்த்துறேன். அங்கிருந்து இப்போ ஒத்தாசை வருகிறது. ஆமென். அங்கிருந்து உதவிகள் வருகிறது. ஸோ லிவிங் அண்டர் த ஓப்பன் ஹெவன்னா என்ன? இந்த டைமில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷனை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இந்த டைமில் ஒரு சூப்பர் நேச்சுரல் டெப்ட் கேன்சலேஷனை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இந்த டைமில் ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கடவுளுடைய அனுகிரகங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், கடவுளுடைய தயவை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்களுடைய ஃபைனான்ஸில், உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களில் அவர் எவ்வளோ அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் காணுகிற ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எழுந்து நிற்போம். நன்றி தகப்பனே. ஷட்டலாமானா கஷேகேரே போகோராலாரா. ஹல்லேலூயா. 3 காரியங்களை முக்கியமாக சொன்னேன். 1, நீங்கள் கேட்கும் போதனைகள் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்கு பதிலாக இருக்கிறதான்னு பாருங்கள். அப்படி பதிலாக இல்லாத ஒரு போதனையை இந்த வேதாகமம் கொடுக்கவில்லை. இந்த ஜீவனுக்கும் வரப்போகிற ஜீவனுக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்தது, எனக்கு போதும் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிலைக்காக கடவுள் உங்களை அழைக்கலை, உங்களை ஓவர்ஃப்ளோ பண்ண விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி அதை அப்படியே பாயணும்னு அவர் ஆசைப்படுறார். அப்படிப்பட்ட கனவுகளோடு தான் நாங்கள் வாழ்க்கையை துவக்கி இருக்கிறோம். அவரை நம்பி பார்த்துருக்குறோம், அவரை சார்ந்து பார்த்துருக்குறோம். அவர் அப்படியே உயர்த்துகிறார்.
அப்படியே உயர்த்துகிறார். ஷாக்கா ரனா ஹமா டாலாபோ ஷேகேரே. 5000 10,000 இந்த அமௌண்ட் எல்லாம் ஒரு பெரிய ட்ரீமாகவே இருந்தது. அன்னைக்கு நின்று 2 மணி நேரம் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் 2 hours. பிரசங்கம் முடிவில் பார்த்தா 1 லட்சம் ரூபா இருக்குது. ஜஸ்ட் 2 hours. ஒரு நாளே எப்படியோ மாறுது. நான் சொல்றேன், இவர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். தூக்கத்தில் கேட்டாலும் நான் சொல்லிடுவேன், வானம் திறந்து கொட்டும், என் களஞ்சிய நிரம்பும். இந்த அனாயிண்டிங்கை உங்க மேல நான் பேச விரும்புறேன். இந்த ஃபேவர் உங்க மேல நான் பேச விரும்புறேன். பொன்னையும் வெள்ளியும் நீங்க கவருவீங்க. ஹalleluya. You will attract wealth. You will attract good business. You will attract wisdom. Hallelujah. Open heavenங்க. சும்மா சாதாரணமான ஒரு டேப் திறந்தாலே தண்ணி விழுது. கடவுள் சொல்றாரு, நான் வானத்தை திறந்து கொட்டுவேன்னா அது எப்படி இருக்கும், அது எந்த லெவல்ல இருக்கும் நீங்க யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. நயகராவில் ஒரு வீழ்ச்சி விழுத, ஒரு நீர் வீழ்ச்சி இருக்குது, அப்படியே கொட்டுது. அதெல்லாம் விட அது பெருசுங்க. என்ன பெரிய ப்ராமிஸ் பாருங்க, வானத்தின் மதகுகளை நான் திறப்பேன். ரபா ஷடலமா கரபலபா. சிம்பிளா சொன்னா, நான் ஏன் பர்ஸை திறப்பேங்கிறார் கடவுள். நம்ம ஒன்றும் பெருசா பண்ணல, நம்ம பர்ஸை திறக்கிறோம். சிம்பிளா திறந்து, ஆண்டவரே இந்த 100 ரூபாயும் கொடுத்தது நீங்க தான், இதுல இருந்து நான் ஒரு 10 ரூபாய் எடுக்கிறேன், உங்களுக்கு நேரம் என் கையை உயர்த்துறேன்னு நான் சொல்றேன். நான் பண்றது சிம்பிள் ஆக்ட் தான். ஆனா அவர் சொல்றாரு, நான் என் பர்ஸை திறப்பேன் அப்படிங்கிறார். வானம் அவருடைய பர்ஸுங்க. வானத்தின் மதகுகளை திறப்பேன். என்னன்னு அர்த்தம்? நான் என் பர்ஸை நான் திறப்பேன். ஹல்லேலூயா. நான் என் களஞ்சியத்தை நான் திறப்பேன். அப்போனா அது உன் மேலே எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகும் பாருங்க. இந்த மாதிரி விசுவாசம், ஹானர், அன்பே இல்லாமல் நீங்கள் ஏதோ இருந்தாங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கிவிங்கே கிடையாது. கிவிங் மீன்ஸ் நன்றியில் நிரம்புறது, தேங்க்ஸ் கிவிங்கில் நிரம்புறது, நம்பிக்கையில் நிரம்புறது, விசுவாசத்தில் நிரம்பி அப்படி கொடுக்கறத தான் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். சும்மா ஏதோ இந்தாங்க உங்கள் காசு பிடிங்க அப்படிலாம் கிடையாது. நோ நோ நோ, தட்ஸ் நாட் டைத்திங், தட் இஸ் நாட் ஆஃபரிங், தட் இஸ் நாட் கிவிங். ஆமென். நான் சொல்கிறேன், சந்தோஷமாக மனநிறைவான காணிக்கையை உங்கள் கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதிரி டைத்திங் ஹேபிட் உங்களுக்கு இல்லைன்னா, யூ கேன் ஸ்டார்ட் டைத்திங். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற வருமானத்தில் 10ல் 1 கொடுக்க ஆரம்பியுங்கள். சிலர் இன்னும் கடவுளுடைய அன்பில், கிருபையிலலாம் நீங்கள் வளர்றவங்களா இருப்பீங்க. நீங்கள் இன்னொரு லெவலில் இருந்து என்ன பண்ணலாம், தேவனுக்கு என்று கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. கிழவிகளின் பேச்சுக்களை, வெட்டி பேச்சுகளை, தேவையற்ற பிரசங்கங்களை கேட்டு கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடாதீங்க. நல்லா வாழுங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா வாழட்டும். நல்ல வீடுகளை கட்டுங்க, நல்ல தொழில் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, நன்றாக உடுத்துங்கள், இந்த உலகத்தின் சிறந்த காரியங்களை அனுபவியுங்கள். ஒன்றை மனதில் வையுங்கள், இதையெல்லாம் அனுபவிக்க அவர் எனக்கு அனுகிரகங்களை கொடுக்கிறார். இதையெல்லாம் கொடுத்த ஊற்று ஒன்று உண்டு. இதையெல்லாம் நான் உண்டாக்கவில்லை. இதையெல்லாம் எனக்கு தந்த ஒரு தெய்வம் உண்டு, தந்த ஒரு தகப்பன் உண்டு. அவரை மறவாமல் அவரை எப்பொழுதும் உள்ளத்தில் வைங்க, அவரை எப்போதும் போற்றுங்க. ஒவ்வொன்றை பார்க்கும்போது உங்கள் மனசில் தேவன் ஞாபகம் வருவார் தன்னால். நான் தான் சொல்றேன், நான் பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அவருடைய அருள் தான் ஞாபகம் வருகிறது. ஒவ்வொரு இன்பத்தையும், ஒவ்வொரு உணவையும், ஒவ்வொரு உடையும் பார்க்கும் பொழுது, அப்பா நீங்க என் மேல எவ்வளோ பிரியமாக இருக்கிறீர், அப்பா நீர் எவ்வளோ அன்பாக என் மேல இருக்கிறீர். ஓ, கால்நடையா போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு வாகனத்தை எனக்கு கொடுத்தீங்களே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதெல்லாம் நான் யோசித்து பார்த்ததே இல்லையே. எவ்வளவு கொடுத்தீங்க சுவாமி, எல்லாமே நீங்க எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த எண்ணங்கள் தான் பாருங்க பெரிய காரியங்கள். இட்ஸ் a gratitudes, the attitudes of gratitudes. தகப்பனே ஹல்லேலூயா. உங்க கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் அன்பை பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும் பொழுது சந்தோஷப்படுகிற பிதா, நாங்கள் நன்றாக இருக்கிறதை பார்த்து மகிழுகிற பிதா,
ஓமை துதிக்கிறோம், ஓமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ, நாங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனால் திருடன் கொன்னு இருக்கிறான், அழிச்சிருக்கிறான், நஷ்டப்படுத்தி இருக்கிறான், எங்கள் கனியை எங்கள் பலனை அற்று போக பண்ணியிருக்கிறான். ஆனால் நீங்கள் சொல்றீங்க, நானும் உனக்கு ஜீவன் உண்டாகும்படியாக நான் வந்திருக்கிறேன். இந்த நாளில் சில சாபக்கேடுகள் முடிவடைவதாக, இந்த நாளில் இதுவரை இருந்த சில ஃபெயிலியர்கள் முடிவடைவதாக, இந்த நாளில் இதுவரை அவர்கள் மரணத்தை பார்த்ததுக்கு பதிலாக ஜீவனை பார்க்கும் ஒரு பயணம் நடப்பதாக, இந்த நாளில் அடைந்த நஷ்டத்துக்கு பதிலான ஒரு பலனை அவர்கள் பார்ப்பார்களாக. இந்த நாளில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கெட்டு போனதுக்கு பதிலாக, இழந்து போனதுக்கு பதிலாக, ஓ விட்டதுக்கு பதிலாக இதோ ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ண படவும் வந்தேன் என்று சொன்னீரே. இப்பொழுதே நான் பேசுகிறேன், the open heaven experience Lord. வானம் திறந்து கொட்டப்படுவதாக, இப்பொழுது வானம் திறந்து கொட்டப்படுவதாக. Lord, I speak some supernatural favor, the supernatural favor, the supernatural increase, the supernatural wealth transfer, the supernatural debt cancellation, the supernatural money. Oh, come to me in a miraculous way, in a miraculous way, in a miraculous way, in a miraculous way, in a miraculous way. அற்புதமான விதங்களிலே அற்புதமான provisions, அற்புதமான தேவை சந்திக்கப்படுறது, அற்புத விதமாய் கடனில் இருந்து வெளியே வருவது, அற்புத விதமாய் தங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரங்கள் வர்த்திப்பது, அற்புத விதமான பெருக்கங்கள், அற்புத விதமான பெருக்கங்கள். எதற்காக இவர்கள் ஏங்கி தவித்தார்களோ அதையே இவர்கள் பல ஆயிரங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை, மாற்றுகிற ஒரு கிருபையை, மாற்றுகிற ஒரு பலனை இப்பொழுதே நான் பேசுகிறேன். Lord, I speak and I release, hallelujah, hallelujah, the prosperity anointing. I import the same grace, Lord. Radara shadalagana madala, hallelujah, hallelujah. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நேரா என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே வானம் திறக்கப்படட்டும் சுவாமி. I speak open heaven experience, hallelujah. ஓ, அவங்க பலனை திருடி ஏதாவது தின்னிருந்தா பட்சித்த வருஷங்களின் பலனை என் தேவன் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறபடியினாலே எல்லாம் திரும்ப வருவதாக. ஏதேன் திரும்பும் என்று சொல்லிவிட்டீர். ஏதேன் திரும்பும், ஏதேன் திரும்பும். ஈடன்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியமும் உங்களுக்கு மீண்டும் வருகிறது, மீண்டும் வருகிறது. உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போனது, உங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போனது, நீங்க எதெல்லாம் லாஸ் பண்ணீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஏக்கமாவே இருந்துச்சோ, இப்பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I speak in the name above every name. Lord, I release the super abundance, the super favor, the super abundance, the super abundance. Hallelujah. Let them overflow. இடங்கொள்ளாமல் போகமட்டும், இடங்கொள்ளாமல் போகமட்டும், இடங்கொள்ளாமல் போகமட்டும். ஓ ரபா ஷாண்டே லேகேனமா கபரபலரா. இப்பொழுது ஒரு ஃபினான்ஷியல் ஷிஃப்ட் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பொருளாதாரங்களிலே தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். ரதா ரபா என்னமோ தெரியல, அது ஒரு பிடி. இப்பொழுது அந்த பாவட்டி பிடி உடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். I break every poverty spirit. I rebuke every poverty, bondages. I rebuke every debt in Jesus mighty name. Hallelujah, hallelujah. ரொம்ப நாளா வீடு வாங்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப நாளா சில காரியத்தை கட்டணும்னு நினைக்கிறோம். இப்பொழுதே காரியங்கள் வாய்ப்பதாக. ஓரா ஷண்டலா கத்தாரா ரீதரபா ஷகலரா. சிலர்லாம் சொல்றீங்க, நாங்க என்ன பெருசா ஆசைப்பட்டுட்டோம், ஒரு திருமணம் நடந்துட்டுமே, ஒரு வீடு நாங்க கட்டினோம். அப்பா, இவைகள் எல்லாம் வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் எழுதியிருக்கிறது. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அதை ஏற்படுத்துகிற தேவன். இப்பொழுது நாங்கள் பேசுகிற சுவாமி, நீ கட்டாத வீட்டிலே குடியிருப்பாய், நடாத திராட்சை தோட்டங்கள், வெட்டாத கிணறு
தவறுகள் உன்னுடையதாக மாறும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இது பூமியில நடக்கும் ஒரு காரியம் அல்ல, இது வானம் திறந்து கொட்டினால் நடக்கிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நேச்சுரலா சாத்தியமே கிடையாது. ஆனால் வானம் திறந்து கடவுளுடைய கருணை, கடவுளுடைய அனுகிரகம், கடவுளுடைய தயவுகள் வருகிற இடத்திலே இது சாத்தியமா இருக்கிறபடினாலே நாங்கள் பேசுகிறோம் இப்பொழுது, பேசுகிறோம் இப்பொழுது. ஷிஃப்ட் அப்படியே நடக்கிறதுக்காய் நன்றி. எங்கேயோ இருக்கிறது, எங்கேயோ இருக்கிற லேண்ட், எங்கேயோ இருக்கிற காசு, எங்கேயோ இருக்கிற பிசினஸ், எங்கேயோ இருக்கிற சில ஆப்பர்ச்சுனிட்டிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக அனுகிரகம் இப்பொழுதே திரும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஓரா ஷாண்டலா பாரா. சில நன்மையான காரியங்கள் இருக்கிறது, ஆனா எங்களால் அதை அனுபவிக்க முடியலன்னு சொல்றாங்களே, இன்னைக்கே அந்த தடைகள் விலகுவதாக. அனுபவிக்கும் அனுகிரகத்தை இப்பொழுதே நாங்கள் ரிலீஸ் பண்றோம் சுவாமி. அந்த லேண்ட் அவங்க என்ஜாய் பண்ணட்டும், அந்த வீட்டை அவங்க என்ஜாய் பண்ணட்டும், அந்த வாழ்க்கையை அவங்க என்ஜாய் பண்ணட்டும். அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியங்களும் நீங்கட்டும், சாபக்கேடுகள் ஒளியட்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபபா கரனா ஷகடலமன கபரபா ரூபேலாரா ஷேகடலபரா கதினமா நீனனா ஷேகரனா கட்டலபரபலா. Oh, we love you. Oh, we love you, Jesus. Glory, 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 glory. Thank you, Holy Spirit. அனுகிரகத்திற்காக நன்றி, அனுபவிக்கும் அனுகிரகத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. சின்ன சின்ன விருப்பங்கள், சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறாத அந்த நிலை மாறட்டும் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கவும். ஹல்லேலூயா. நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற என்ன உண்டு சுவாமி? வாழ்க்கையை அர்த்தமாக்கும்படியாய் வந்த தெய்வமே, இந்த வாழ்க்கையை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக மாற்ற நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இல்லாதனால நாங்கள் சின்ன காரியத்தை பெறுறது கூட போராட வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை கூட போராடாமலே நாங்கள் பெற்றுக்கொள்வோம், சுலபமாய் பெற்றுக்கொள்வோம், எளிதாய் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இப்பொழுதே காரியங்கள் வாய்த்தல் நடப்பதாக, காரியங்கள் அனுகூலமான காரியங்களை நான் பேசுகிறேன். போராடி களைத்த பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் உண்டாவதாக. I speak the rest of God. Hallelujah, hallelujah. மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாகன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி நான் பேசுகிறேன் சுவாமி. எல்லா பக்கங்களும் நிரம்பட்டும் சுவாமி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய ஜனம் வாழட்டும், உடைய ஜனம் ஆளட்டும். நான் ஜெபிக்கிறேன் அப்பா, வாழ்த்துகிறேன் அப்பா. உமக்கு நன்றி. சில நாட்களுக்கு முன்பாக எது கனவாக இருந்ததோ அதையெல்லாம் இப்பொழுது நிஜமாக்கி இருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறதே நாங்கள் சீக்கிரம் எங்கள் கண்கள் காணும், எங்கள் கைகள் அதை தொடும், எங்கள் கால்கள் அதில் ஏறி நிற்கும் தாப்பனே. அவ்விதமாய் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். What a beautiful God, what a beautiful Savior. Amen. Hallelujah. Amen. கரங்களை எடுத்துக்கொண்டவர்கள் நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க கூகுள் பே ஆர் அக்கௌண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், சோ பண்ணலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென்.